அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கே சொன்னதில்லை. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அதை என்கிட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டா நான் ஏதாவது என்ன தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதில் இருந்து நான் உண்மை என்று நினைப்பதெல்லாம் பேசுறதுனால நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் 2017 நல்லா தீர்க்கமாக யோசித்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஒரு அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி, யாரு ரொம்ப நியாயமான ஆளு, யாரு அப்பாவி அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால இதையே அரைத்த மாவையே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம். எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்.